முதல்ல சதக்கத்தின் ஜாரியாவிற்கு முதல் அந்தஸ்தை பிடித்த ஒரு அமல் என்ன தெரியுமா? மஸ்ஜிதுகள் கட்டுவது, இல்லாட்டி அதுக்கு உதவிகள் செய்வது. இந்த அமல் இருக்குது. நாம மௌத்தா போய் கபரு குழிக்கு போனாலும் அங்க மஸ்ஜிதுல இருந்து அந்த நன்மை நம்ம கபருக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த நன்மை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த கபராளி அல்லாஹ்ட்ட கேட்பார், நான் என்ன செஞ்சேன்னு தெரியல ரப்பே, சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, அங்கிருந்து நல்ல தென்றல் காற்று வீசுகிறது, இருளாக வந்து படுத்தேன், இப்பொழுது வெளிச்சத்தை நீ தந்திருக்கிறாய், நான் அப்படி என்ன செஞ்சேன்னு கபராளி கேட்கிற பொழுது, நீ மஸ்ஜிது கட்டுவதற்காக வேண்டி உதவினாய். அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் தொழுகிறார்கள், சுஜூது செய்கிறார்கள், குர்ஆன் திலாவத்துகளில் ஈடுபடுகிறார்கள், திக்ருகள் செய்கிறார்கள், அங்கே பல பயான்கள் நடைபெறுகிறது, என்னை நினைவு கூறுகிறார்கள். அங்கே என்னென்ன அமல்கள் எல்லாம் நடைபெறுகிறதோ அதில் ஒட்டுமொத்த பங்கும் உனக்கு வந்து சேரும் என்கிறார். நன்மை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். நாம மௌத்தா போனாலும் கபருக்குழிக்கு அந்த நன்மை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். நாங்க பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுகள் கட்டுவதும் அதற்காக வேண்டி உதவி செய்வதும். என்ன, நாம மௌத்தா போயிடுவோம் பாய், ஆனா பள்ளிவாசல் யாம நாள் வரைக்கும் இருக்கும். நாம நம்ம சந்ததிகள் எல்லாம் மௌத்தா போயிடும். ஒரு 1000 வருஷம் எடுத்துக்கங்களா, இல்ல ஒரு 2000 வருஷம், கபறுகளில் அந்த நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து நிலையான தர்மம் 2வது இடத்தை பிடித்தது என்ன தெரியுமா? மதரசாக்களுக்கு உதவி செய்வது. மார்க்க கல்வியை, இல்மை, குர்ஆன் ஹதீசுகளை கற்பதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட மதரசாக்கள், அந்த மதரசாக்களுக்கு உதவி செய்வது. ஏன்னா நாம் செய்கிற ஒவ்வொரு உதவியும் அது சாதாரணமானது அல்ல, ஒரு ஆலிமை உருவாக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆலிம் யார் தெரியுமா? அது ஒட்டுமொத்த சமூகம் என்றார்கள். ஒரு ஆலிம் அவர் யார் தெரியுமா? ஒட்டுமொத்த சமூகத்தை அவர் நேரான வழியில் கொண்டு செல்லுவதற்கு முயற்சி செய்வார். ஒன்னு தானும் இபாதத்து செய்வார், தானும் அமல் செய்வார், அடுத்தவர்களையும் அமல் செய்ய தூண்டுவார். ஒரு ஆலிம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, குர்ஆனுடைய ஆயத்தும் என்ன தெரியுமா? இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. உலகத்திலேயே அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள் யார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது நபிமார்கள்னு சொல்லல, வலிமார்கள்னு சொல்லல. ஏன்னா நபிமார்களும் வலிமார்களும் அந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க. அதனால அல்லாஹ் தனியா எடுத்து காமிக்கல. இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. உலகத்திலேயே நான் படைச்ச அடியார்கள்லேயே என்னை அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள் யார் தெரியுமா? ஆலிம்கள் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. அவர்கள் மார்க்க கல்வியை கற்று குர்ஆன் ஹதீசுகளை கற்பதற்காக வேண்டி நாம் செய்கிற ஒவ்வொரு உதவியும் அவர் ஹயாத்தாக இருக்கும் காலமெல்லாம் எவ்வளவு நன்மைகள் செய்கிறாரோ, என்னென்ன நன்மைகளில் தூண்டுகோலாக இருக்கிறாரோ அத்தனை விஷயங்களும் நமக்கு கபருக்கு வந்து சேர்ந்துகிட்டு இருக்கும். இது சதக்கத்தின் ஜாரியா. இது 2வது. 3வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எது சதக்கத்தின் ஜாரியா தெரியுமா? மரம், செடி, கொடிகளை நடுவது, மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய மரத்தை நடுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடுமையான வெயில், நடந்து போய் கொண்டு இருக்கிறோம், எங்கேயாவது நிழலுக்கு ஒதுங்கணும்னு நினைப்போம், எங்கேயாவது நிழலுக்கு ஒதுங்க வேண்டும் என்று நினைப்போம். அப்படி நினைக்கும் போது எதை தேடுவோம்? மரத்தை தேடுவோம். ஏன்னா அங்கதான் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும், போய் அங்க கொஞ்சம் உட்கார்ந்தா கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரொம்ப தெளிவான ஹதீஸ், இமாம் புகாரி பதிவு செய்வார், அந்த மரத்தடிற்கு அடியில் யாரெல்லாம் வழிபோக்கர்கள் நிழலுக்காக வேண்டி ஒதுங்குவார்களோ அந்த மரம் இருக்கும் காலமெல்லாம் அதில் பயனடையக்கூடியவர்கள் ஒட்டுமொத்த நன்மையும் யார் அந்த மரத்தை நட்டு வைத்தாரோ அவர் மௌத்தா போனாலும் அவர் கபருக்கு வந்து சேரும். அதிலிருந்து நிழல் பெறுகிறவர்கள், அதிலிருந்து காய் கனிகளை பெறுபவர்கள், இது அத்தனையுமே அவருடைய கபருக்கு நன்மையாக போய் சேரும். அது மரம், செடி, கொடிகள் எதுவாகவும் சரி. சில பேர் வீட்டுல செடி வளர்ப்பாங்க, ஒண்ணுத்துக்கு ஆவாத செடி எல்லாம் வளர்ப்பாங்க அழகுக்குன்னு சொல்லி. மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய வகையில் இருக்கிற செடிகளை நாம் வளர்க்க வேண்டும். அல்ல நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சில பேர் வீட்டுல வச்சிருப்பாங்க இந்த ஓம இலை செடி, துளசி செடி, இதெல்லாம் வச்சு வளர்ப்பாங்க. இது நபியினுடைய சுன்னத். இது ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்க, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவங்க வேலையே என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப இந்த ஹதீஸை கேட்டாங்களோ எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு செடி நடுறதும் மரம் நடுறதுதான் வேலையே. இன்றைக்கும் நீங்கள் மதீனாவிற்கு சென்று போய் பார்த்தால் ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா மதீனால எந்த தெருக்குள்ள பூந்தாலும் மரங்கள்லாம் பார்க்க முடியாது. எந்த தெருவுக்குள்ள போனாலும் மரங்கள்லாம் பார்க்க முடியாது. சும்மா அழகுக்கு வேணா அங்கங்க பேரிச்சம்பழத்தினுடைய மரத்தை நட்டு வச்சிருப்பாங்க. மதீனால 22வது நம்பர் கேட்டு வழியா போனீங்கன்னா லெப்ட் பக்கம் தெரிவிங்கன்னா அங்க ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லிட்டு ஒரு தெருவே இருக்குது. அந்த தெருக்கு பேரே அதுதான்.
இங்கெல்லாம் ஒவ்வொரு தெருவுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம்ல, மதீனாவிலையும் சரி மக்காலையும் சரி, அங்க ஒவ்வொரு தெருக்களுடைய பேர் ஒவ்வொரு சஹாபியினுடைய பேர். ஹஜ்ரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஸ்ட்ரீட் அந்த தெரு அப்படின்னு அதுக்குள்ள போனோம்னா கண்ணுக்கு எத்தனை தூர அளவுக்கு அந்த தெரு முழுக்க மரங்களாக இருக்கும். அதை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டியோ என்னவோ தெரியல, அது அப்படித்தான் அங்க வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுடைய வேலை அதுவாக இருந்தது. காரணம் என்னன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதிலிருந்து எத்தனை பேர் பயனடைவார்களோ அந்த நன்மை எங்க வந்து சேரும்? கபருக்குள்ளிக்கு வந்து சேரும். அடுத்து சதக்கத்தின் ஜாரியாவுல பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கிணறு தோண்டுவது, மக்களுக்கு தண்ணீர் கொடுப்பது. கிணறு தோண்டுவதனுடைய மக்சத் நோக்கம் என்னன்னா மக்களுக்கு தண்ணி கொடுக்கிறது. சில பேர் வீட்டுல தண்ணி பைப்பு இருக்கும், குடி தண்ணி ஒரு 4 வீட்டுல இருக்காது. நாம என்ன செய்யணும், நமக்கு குடிச்சுக்கிட்டு மற்ற 4 வீட்டுக்கு அந்த தண்ணி எடுத்துக்கங்கம்மா பயன்படுத்துங்கன்னு கொடுக்கணும். பயன்படுத்துவதற்கு தண்ணீரை நாம நம்ம வீட்டுல இருந்து பக்கத்து வீட்டுங்களுக்கு கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தண்ணீரை நீங்க செலவு பண்ணி போட்டதுதான் இல்லைன்னு இல்ல, அது யாருக்கெல்லாம் பயன்படுமோ, நாம மௌத்தா போய் அது எத்தனை பேர் பயன்படுத்துவார்களோ அந்த நன்மை உங்களுக்கு கபர் வரைக்கும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அது சதக்கத்தன் ஜாரியா என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வெளியூருக்கு பயணம் போயிருந்தாங்க, யமன் தேசத்துக்கு போயிட்டு வராங்க. அவங்க வர்றதுக்கு முன்னால அவங்களுடைய தாயார் மதீனால வஃபாத் ஆயிட்டாங்க, தாயார் மௌத் ஆயிட்டாங்க. அவர் வருவாருன்னு பார்த்தா வெகு தூரம் பயண தொலைவுல போயிட்டதுனால அவங்க சொந்தக்காரங்களே ஹஜ்ரத் உபாதா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தாயார சஹாபாக்களை அடக்கம் பண்ணிட்டாங்க நல்லபடியா. வந்த பிறகுதான் தெரியுது தன்னுடைய தாய் வஃபாத் ஆகி விட்டார்கள். சரி சொல்றாங்க, நேரா ஹஜ்ரத் ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. யா ரசூலல்லாஹ், என் தாயார் நான் இல்லாத பொழுது வஃபாத் ஆகி விட்டார்கள், நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டாங்க. நான் ஆசைப்படுகிறேன், என் தாயாருக்கு கடைசி வரை ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். யா ரசூலல்லாஹ், என்ன செய்யலான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் தாய்க்காக வேண்டி ஏதாவது தர்மம் செய், சதக்கத்தின் ஜாரியா செய் என்றார்கள். நிலையான தர்மம் ஏதாவது செஞ்சிருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏதாவது செஞ்சிரு. ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் தாயாருக்காக வேண்டி நான் ஒரு கிணறு தோண்டி விடவா? அதிலிருந்து வருகிற தண்ணீர் மக்கள் பயன்படுத்துவார்கள், யா ரசூலல்லாஹ், அதை நான் செஞ்சிரவான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாராளமாக செய்யுங்கள் என்றார்கள் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல அதே ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என் தாயாருக்காக வேண்டி நான் மிகப்பெரிய மரத்தோட்டங்களை வைத்திருக்கிறேன், அது என் தாயாருக்காக வேண்டி சதகா செஞ்சிரேன், ஏன்னா அது இருக்கும் காலமெல்லாம் என் தாய்க்கு போய் நன்மை சேரட்டும் என்றார்கள் ஹஜ்ரத் ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா. கண்ணியமானவர்களே, சொல்ல வரக்கூடிய நோக்கம் சதக்கத்தின் ஜாரியா, நிலையான தர்மம். நாம் மரணித்து விட்டாலும் அதை நமக்கு வந்து கொண்டு சேர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அப்படி இருக்க நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எதெல்லாம் நிலையான தர்மமோ அதில் நாம் முழு மூச்சாக போட்டு நம்மளால் முடிந்த அளவிற்கு நாம் தாராளமாக உதவி செய்வது. ஏன்னா எதுவுமே நம்ம கூட வந்துடுறது இல்லை, எல்லாம் முடிவடைந்து விடும். நாம் செய்கிற அந்த நிலையான தர்மம் தான் நம்மவர்கள் மௌத்தாகி விட்டாலும் அது நன்மையாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.